ஆனவில்லை வளைக்காத குமரன் சில்க்ஸ் 8 முழ போடவே மடிக்காத திரையுலகத்தில் தலைவன் கிட்ட மோதாத. படம் ரொம்ப சூப்பருங்க. தேங்க்ஸ் டு லோக்கி. லோக்கி படத்தில் தலைவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. லேக்னு இல்லை, சில இடத்துல இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஐப்புக்கு ஏற்ற அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன், பட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். It was very nice. It was wonderful. It was entertaining. It was like really good. Yeah. Everyone had a very solid role. It was really good, entertaining completely. It was nice. Fantastic. First half சம்பவம் பண்ணுற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரே சம்பவமாக இருக்கும். படம் செம்ம ஃபாஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன்லாம் அதையும் தாண்டி சூப்பர். செம்ம நிறைய பவர் மூவிஸ் பார்த்துருப்போம்ல, படையப்பா, பாட்ஷா, அந்த வரிசையில் இதுவும் ஒன்று. மூவி வாஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு படம். லேகே கிடையாது, எனக்கு ஆக்சுவலாக படம் போனதே தெரியல. இட் வாஸ் வெரி நைஸ். எல்லாரோட ஆக்டர்ஸும் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஷோபின் சார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சத்யராஜ் சார், அப்புறம் உபேந்திரா சார், அமீர் கானோட ப்ரெசன்ஸ் அந்த லாஸ்ட்டில், அப்புறம் அதை விண்டேஜ் தலைவரோட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே விண்டேஜ் தலைவர் கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான். அது பார்க்கலாம். It was amazing. One of the best mix of multiple things from Talevar. I think must watch for every Talevar fan. Like I was telling somebody, watching this man do all that he's doing on the screen at 75 years, I think if anybody is feeling any low or not motivated enough in life, please watch him on screen and do an FDFS. It's going to be an experience for a lifetime. Most the other actors screen Many people were there, but it's out and out Talevar. Yeah. படம் அதான் நேராக நேஷனல் கவுன்சிலிங் அமைச்சிருக்கேன் ஆஸ்கார் அவார்டுக்கு. ஆஸ்கார் அவார்டு கொடுக்கறதுக்கு இல்லை, அவர் காலங்களை போட்டு மெருகிறதுக்கு. இனிமேல் ஆஸ்கார் அவார்டு மைக் டைசனாக இருக்கட்டும், டாம் ப்ரூஸாக இருக்கட்டும், ஹாலிவுட்டில் இருக்க எவனாக இருக்கட்டும், கோலிவுட்டில் எவனாக இருக்கட்டும், தலைவர் காலை தொட்டு கும்பிட்டு போகணும். ஆனவில்லை வளைக்காத குமரன் சில்க்ஸ் 8 முழ போடவே மடிக்காத திரையுலகத்தில் தலைவன் கிட்ட மோதாத. குமரன் சில்க்ஸ் 8 முழ போடவே ஒரு ஆள் மறைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் தலைவர் புகழை தொட்டு பார்க்குறது. அதாவது இமயமலையை கீழே இறங்கு தலைவா, ஐயோ என்னோட உத்தரம் போயிட்டேன்னு. இருக்கிறதுல பெரிய மலை இமயமலை கீழே இறங்குது இப்படி. அதனால தான் திருவள்ளுவர் நேற்று நைட்டு வந்தார் எங்கிட்ட கனவுல. அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதட்டே குரலை மாற்றுப்பான்ட்டு கற்க கத்தனை நிற்க ரஜினி எதற்கு தகன்ட்டார். திருக்குறளை திருவள்ளுவரே மாற்றின சமுதாயம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, ஒரே ஆளுக்கு தான் நடக்கும், என் தலைவனுக்கு மட்டும்தான் நடக்கும். அயோத்தியில் ராமர் பாதம், தமிழ்நாட்டில் தலைவர் பாதம், எழுதப்படாத சட்டம். படம் நல்லா இல்லை. ஆமாம், நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்கல, பட் இருந்தாலும் ஸ்டோரி லைன்லாம் ரொம்ப கொஞ்சம் மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு. ஆமாம், நல்லா இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக் வச்சு தான் ஹைப் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக்லன்னா எதுவுமே இல்லை. ஆமாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. தலைவர் சூப்பராக இருக்கார் படத்தில். நல்லா இருக்கு படம் கண்டிப்பாக. எல்லாரும் இருக்காங்க, நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ இல்லை, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். படம் ரொம்ப சூப்பருங்க. தேங்க்ஸ் டு லோக்கி. ஒரு தலைவர் ஃபேன் நாங்கள் எப்படி தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ சீன் பை சீன் செதுக்கியிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லா வாட் எவர் தலைவர் ரெக்கார்டு என்னென்னலாம் இருந்திருக்கோ எல்லாத்தையும் பீட் அடிக்கணும்னு நம்புகிறோம். செம்ம ட்ரீட் ஃபார் ஃபேன்ஸ். எல்லாருமே போய் தயவு செஞ்சு பாருங்கள். நான் எதுவும் பெருசாக இதெல்லாம் ரிவீல்லாம் பண்ணலை. மியூசிக் சூப்பராக இருக்குது, டைரக்ஷன் செம்மையாக இருக்குது, சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்டு தலைவர் ஃபுல் தலைவரிசம்ங்க. எல்லாமே சீன் பை சீன் சூப்பராக காமிச்சிருக்காங்க. கேமியோஸ் யாரெல்லாம் நம்ம ஆடியோ லான்ச்சில் பார்த்தோமோ எல்லாருக்குமே சும்மா ஏனோ தானோன்னு வராமல் ஒருத்தருக்கும் ரோல் இம்பார்ட்டன்ஸ் இருந்து அதை சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக ட்ரீட்டு தான் இது. என்ன சொல்கிறது, தலைவர் படம் வந்தாலே அது ஒரு ஃபெஸ்டிவல். ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு அந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. குட் ஃபிலிம் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். கமர்ஷியலாக நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. அப்பப்போ லேக்னு இல்லை, சில இடத்துல இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் ரஜினி சருக்கு இது சூப்பரான ஃபிலிம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா கொடுத்த ஐப் அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ நல்லா இருக்குது, பட் தலைவர் மாஸ் பண்ணிட்டாரு. பிஜிஎம் அதெல்லாம் பக்கா. லோகேஷோட ஸ்டைலில் அந்த விக்ரம் நம்ம என்ன பார்த்தோமோ அந்த சினாரி எல்லாமே இருக்குது. பட் கேமியோஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஷௌபின் வேறு லெவல், அவர் கண்டிப்பாக பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நாகார்ஜுனெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஐப்புக்கு ஏற்ற அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன், பட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் சூப்பருங்க. தலைவர் படத்துக்கு ரிவ்யூலாம் கேட்கலாமா? தலைவர் படம் மாஸ் தான், அவர் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் 50th இயருக்கு ஏற்ற தரமான ஒரு படம்.
லோக்கி படத்தில் தலைவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஜெயிலர் மாரி ஃபுல்லாக தலைவர் மாஸ் அப்படி தான் கட்டுறோம். இல்லை, ஸ்டோரியாக சூப்பராக எங்கெங்கே மாஸ் வைக்கணுமோ அங்கங்கே மாஸ் வச்சு, இன்டர்வலும் கிளைமேக்ஸும் பேங்க். அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் வர பவர் ஹவுஸ் சாங் அந்த ரஜினிக்கு தான். ஸோ தெரிக்குது தியேட்டரு. அப்புறம் உபேந்திரா கேமியோ, உபேந்திராவும் தலைவரும் ஒன்றா ஃபைட் பண்ணுறான். அது ரொம்ப இருக்கிற ஸ்டார் கேஸ்ட்லேயே உபேந்திரா சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷௌபின் படம் ஃபுல்லாக வர்றாரு. அவரு தான் எனக்கு தெரிஞ்சு வில்லன் மாதிரியே இருக்கார். நாகார்ஜுனா கூட அந்த அளவுக்கு இல்லை. ஷௌபின் கேரக்டர் பயங்கரமாக, அவர் தான் தலைவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் ஃபுல்லாக வராங்க. தலைவரோட பொண்ணு, அது ட்விஸ்ட்டு சொல்லக்கூடாது, கிளைமேக்ஸில் தான் அது தெரியும். அது சூப்பராக இருந்துச்சு. யார் மியூசிக்கு சொல்லணுமா? அதுவும் தலைவருக்குன்னா அவர் வந்து இறங்கி வச்சு செய்வார். இதில் இன்ட்ரோவிலையும் கிளைமேக்ஸ்லையும் ஒன்று பண்ணியிருக்கிறாரு, பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஆமாம், சிக்கிட்டு சாங்கும் சூப்பராக இருக்குது. மோனிகா சாங் அது சொல்லவே தேவையில்ல.